வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு அவரோட கேரியர்ல ஒரு மணி மகுடமா இருக்கு இந்த படம் லால் சலாம். தியேட்டரை கிழிஞ்சிரும் தர. அப்படி இருக்க களி படமா? ஐயோ! எனக்கு ட்ரெய்லரே இந்த வெறித்தனமா இருக்குன்னா, படம் எப்படா வரும்னு. இப்பயே போய் படம் போட்டாங்க இப்பயே ஓடிடுவேன் உள்ள. காஸ்டிங்ல இருந்து பெரிய பிளஸ் ரஜினி சார். ஸோ அவங்க வரும்போது நிறைய மக்கள் வருவாங்க. மாசா இருக்கு. பாஷா பாய் மாரி கம்பேக் குடுக்குற மாரி இருக்கு தலைவருக்கு. இப்ப அந்த படத்துல பார்த்தா ரஜினி இல்லைன்னா கதை இருக்காது கன்ஃபார்ம் அது. அந்த கேமியோ மாதிரி பண்ணதுக்கே மெயின் ரஜினி தான் காரணம். படத்துல இருக்கு. வக்காலி இந்த படம் வருது. பட்டாசை போட்டு கொளுத்துறோம். படத்துக்கு ஓடுறோம். மத்த கோ ஆக்டர் தான் முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. டைலாக் ஒன்று வருது அது. பாய் ஆள் வேற லெவல் இருப்பாரு அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஜாதியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க படத்துல. ப்ரோ லால் சலாம் ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கல் செம்மையா இருக்கு. மேடம் அவங்க ஐஸ்வர்யா மேடம் அவங்க டைரக்ஷன் மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. ஆல்ரெடி 3 மூவி எனக்கு மை ஃபேவரட் மூவி அது. வைரஜாவே 2 படமும் சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் பண்ண மாதிரி டைரக்ஷன் பண்ண மாதிரி அந்த படங்கள் இருக்கு. 3 படம் எப்போ போட்டாலும் நான் போய் பார்ப்பேன். அது இல்லாமல் தலைவர் இருக்காரு. விஷ்ணு விஷால் நல்லா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா விக்ராந்த் ஒரு பிரேக்காக வெயிட் பண்றாரு. அதுக்காக இந்த படம் கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா தூக்கி கொடுக்கும், கை கொடுக்கும். செந்திலாம் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். நிரோஷா மேம் நடிச்சிருக்காங்க. நிரோஷா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சது. நிரோஷா மேம் உங்களுக்காக ஒரு கவிதை. நிரோசா நீதான் என் ரோசா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அந்த சாங்ஸ் ராம்கி சார் அவங்களும் பாடுவாங்கல்ல, செந்தூர பூவே, அந்த சாங்லாம் நான் அடிக்கடி ஒட்டனை கேட்டுட்டே இருப்பேன். அவங்க என்னதான் ஏஜ் ஆனாலும் இன்னும் நீங்க லால் சலாம் வந்து யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கு ரஜினி சாருக்காக இவ்வளவு, நிரோஷா மேம்காக கொஞ்சம், விஷ்ணு விஷாலுக்காக கொஞ்சம், விக்ராந்துக்காக கொஞ்சம், படத்தை ஒரு ஆர்டிஸ்டுக்காக கொஞ்சம் 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 எல்லாம் அப்படி சொல்லலாம். அவர் மியூசிக் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இசைப்புயல் அவருக்காக ஆஸ்கார் நாயகன் அவருக்காக கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் சாருக்கோசரம் கண்டிப்பா நான் பார்ப்பேன். அவரோட மியூசிக் நான் பயங்கர அடிக்ட். படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா நான் ஜெயிலர் மூவிக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும் அதே மாதிரி நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா இது பாஷா மூவி கண்டிப்பா ஒரு 10 பாஷாவுக்கு சமமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான கண்டென்ட்டோட, அதோட மாஸ் ஹீரோயிசம் எல்லாமே சேர்ந்த ஒரு படமா தான் கண்டிப்பா இது இருக்கும். ஏன்னா அந்த பாஷா மூவிக்கு அப்புறமேட்டு இதுல ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டர் பண்ற காதர் மொய்தீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாரு. அதுல எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. தியேட்டர் இப்ப நினைச்சா கூஸ் பம்பா இருக்கு. ப்ரோ லால் சலாம் ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஐயோ! லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நொறுக்கி விட்டாரு. அவன் பொண்ணு டைரக்ஷனா சூப்பரா இருக்கு. எப்படா படம் வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கேன். தியேட்டர் பிச்சுக்குமா? தியேட்டரை கிழிஞ்சிரும் தர. அப்படி இருக்க களி படமா? ஐயோ! எனக்கு ட்ரெய்லரே இந்த வெறித்தனமா இருக்குன்னா, படம் எப்படா வரும்னு. இப்பயே போய் படம் போட்டாங்க இப்பயே ஓடிடுவேன் உள்ள. ஒரு வாரமா? என்னங்க கேள்வி கேட்குறீங்க லூசுத்தனமா? ஒரு வாரம்ல அதெல்லாம் ஃபீட் பண்ணி போயிடும். ஒரு மாசம் கூட போகும். ஆமா, தலைவர் வந்தாலே மாசுங்க. அப்புறம் என்ன ஒரு வாரம் ஒரு நாள்ல அது கணக்கே இல்ல. எகிரும். விஷ்ணு விஷால் விக்ராந்த்லாம் நடிச்சாங்க. அவங்களோட ஆக்டிங் ஆமா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஏஆர் மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக் எப்படி இருக்கு? ஏஆர் ரஹ்மானை பத்தி சொல்லவே வேணாம். அவர் வந்துட்டு அப்படியே கீபோர்டை இப்படி தொட்டினாரா போதும், கட கட கடன்னு அடிச்சு தள்ளிடும். மொத்தமா ஒரே வார்த்தையில இத மாதிரி ட்ரெய்லர் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, ஓடும். நீங்களே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத முதல் பார்க்கணும். அதை காட்டி கூடவே இருக்கும். எல்லாமே எல்லாமே ஒளிப்பதிவு, இயக்கம், டைரக்ஷன் மொத்தமே வெறித்தனத்துல இருக்கு. வக்காலி இந்த படம் வருது. பட்டாசை போட்டு கொளுத்துறோம். படத்துக்கு ஓடுறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாக்டர் எடுத்ததா. இப்ப அந்த படத்துல பார்த்தா ரஜினி இல்லைன்னா கதை இருக்காது கன்ஃபார்ம் அது. அந்த கேமியோ மாதிரி பண்ணதுக்கே மெயின் ரஜினி தான் காரணம். நான் ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனு. ஆமா, ஏன்னா வேட்டையன் படத்துக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள இந்த படம் வர்றான்னா கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. ரஜினிக்காக தான் ப்ரோ. வேற எதுக்காக டேரக்டர் அவங்க ஐஸ்வர்யா கோசமா இல்ல, ரஜினிக்காக தான் பார்க்க வேணும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒன்று. நெக்ஸ்ட் படம் பார்க்குறப்ப ஒரு ரஜினி ஒரு முஸ்லீமு, ஓகேவா? இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, அதாவது ஒரு ஊருக்கும் ஹிந்து முஸ்லீம் இது பண்ற மாதிரி. அதுல ஒரு சீன் பாத்தீங்கன்னா ரஜினி பாம்பேல பெரிய ஆளு பாய், இங்க தான் கம்மியாயிட்டாரு அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்காக இந்த படம் பார்க்கலாம் மெயின், அது கன்ஃபார்ம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வச்சு காமிச்சிருப்பானா, கன்ஃபார்ம் ஒரு ஹிட்டாக தான் காமிச்சிருப்பா. லால் சலாம் ட்ரெய்லர் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கிரிக்கெட் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நல்லா ஸ்டோரி. அதே அவர் பாம்பே ஏதோ டான் மாதிரி சொல்றாங்க. ஏதோ நல்லா இதாக இருந்துச்சு. அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக் ஒன்று வருது அது. பாய் ஆள் வேற லெவல் இருப்பாரு அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. அரசியல் ஜாதி பத்தி மேபி கன்ஃபார்ம் இருக்கும். ஜாதியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க படத்துல. அந்த ஸ்டோரி வைஸா தான் போகுது. அந்த ஜாதிக்கோசரம் நடக்கிற கிரிக்கெட்டா இருக்கும். அது 2 பகுதியா தான் விஜய் அவங்க தம்பி நடிச்சிருக்காருல, அவரும் விஷ்ணு விஷாலும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீமா இருப்பாங்க.
அந்த டீமுக்கு இடையில நடக்கிறது தான், அதான் அந்த ஊருக்கோசரம் நடக்கிற கிரிக்கெட் மேட்சா இருக்கும். அதுக்கு ஹெட்டா ரஜினி இருப்பாரு மேபி. ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. ட்ரெய்லர் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு தனித்துவமான ஒரு மத்த கோ ஆக்டர் தான் முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. அதான் சொன்ன மாரி 2 புது நடிகருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அவங்க கரியர்ல பார்த்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். பட் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மாரி இருக்கு. ஆ ட்ரெய்லர் பார்க்கும்போது கூஸ் பம்பா இருக்கா இல்ல கொஞ்சம் செம்மையா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? அதான் கூஸ் பம்ப்ஸ் இல்ல. ஏன்னா பிஜிஎம் அந்த அளவுக்கு இல்லாதனால கூஸ் பம்ப்ஸ் தான் கொஞ்சம் இல்ல. அது அந்த அளவுக்கு தெரியல. மியூசிக் தெரியல அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நீங்க மத்த காலெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் உள்ள அந்த ஷட்டர் திறக்கல இருந்து ஓப்பனிங் அந்த எக்ஸசைஸ் பண்ற மாரி அதெல்லாம் மாசா காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு. படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங் தான். ஏன்னா மத்தவங்க 2 பேரும் இம்பாக்ட் கொடுத்து லாஸ்ட்ல செகண்ட் ஹாஃப்ல வர மாதிரி தான் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பார்க்கும்போது என்ன மாதிரி தெரியுது? இது டோட்டலா ஸ்போர்ட்ஸ் பத்தின படம் தான் தோணுது எனக்கு. அண்ட் இது ஃபேமிலிக்காகவும் வந்து சேர்த்து எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஐஸ்வர்யா ஆக்சுவலி அவங்க வந்து ஒண்ணுதான் இல்ல, அவங்க ஆக்சுவலி நல்லாவே டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரைட்டிங் எல்லாமே பிடிக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து எல்லாமே. இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நம்புறேன். இது அவங்க யூஸ் பண்ணி எல்லாமே தான் மியூசிக்ல இருந்து ஸோ கேஸ்டிங்ல இருந்து பெரிய ப்ளஸ் ரஜினி சார். ஸோ அவங்க வரும்போது நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரீச் ஆகும், ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள இருக்கும் நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ அது கரெக்டான விஷயம் உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரீச் ஆகும். பம்பாயில பாய் ஆளே வேறடா. அது பாஷாவை தான் ரீமைன் பண்ண எனக்கு ஞாபகப்படுத்துது. எல்லாத்துக்கும் பாஷாவை தான் ஞாபகப்படுது. ஈகரா தான் ப்ரோ வெயிட் பண்றேன். கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரெய்லர் நல்லா இருந்தது ப்ரோ. மாசா இருந்தது. விஷ்ணு விஷால் விக்ராந்த்க்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்கும். ரஜினி சார் கூட நடிச்சதுனால நல்ல மாசா இருக்கு. பாஷா பாய் மாதிரி கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கு தலைவருக்கு. இந்த கடைசியில அந்த சலாம்ன்ற சொல்ற இதெல்லாம் சூப்பரா இருக்குது. கூஸ் பம்பர் ஒரு அதான் வேற மாதிரி சொல்றாங்க. அது கம்பேக் எப்படி இருக்கும் தெரியல. அந்த இடத்துல என்ன ட்விஸ்ட் எப்படி வச்சிருக்காங்களோ அது படம் ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். ஆனா ரஜினி தான். அந்த பாஷால இருந்து இது இருக்கும். இல்ல ப்ரோ, ரஜினியோட இதுல இருந்து வர மாதிரி தான் இருக்கு. ரஜினி ஃபர்ஸ்ட் பம்பாய் எப்படி இருந்தாரு சொல்றாங்களா, அதுல இருந்து அவர் மறுபடியும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாருன்னு தெரியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனா ரஜினியோட கம்பேக் தான். ஆனா விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் இது ஒரு கம்பேக் மூவி. இதுக்கப்புறம் நல்ல அவங்களுக்கு இது இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ரஜினி சார் கூட இது பண்ணதுனால நல்லா கிரிக்கெட் பேஸ்டான்லாம் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த பிஜிஎம் ரஜினி சார் அந்த வாக் பண்ணும்போது அந்த கூஸ் பம்ப்ஸா இருக்கு கொஞ்சம். அப்புறம் இந்த விஷ்ணு விஷால் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த இது அதெல்லாம் ஒரு கம்பேக்கா கடைசியில வந்து 3 பேரும் ஒண்ணா காம்போவா வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு எதிர்க்கிற மாதிரி இருக்கு. அது என்ன பழி ஃபுல்லா இது இல்லாத தெரியும். திருவிழா நடக்கிற சண்டை. ஆனா வந்து முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அது இங்க வந்து அமைதியா இருக்காரு. அந்த பாஷா படம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நல்லா ஹீரோஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து கம்பேக் மாதிரி தான். அது வந்து எப்படி வெளியே வராரு, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், அது ஊருக்காக போராடி இது பண்றாரா, அது வந்து இதுதான். அது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இருந்தாதான் நல்லது. படத்துல பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸோட. அது விஷ்ணு விஷால் அந்த ஃபைட்டு, விக்ராந்தோட கிரிக்கெட் இது 2 பேருமே ஆல்ரெடி நல்ல கிரிக்கெட்டர் இது மூவி. அது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சம் இது பண்ற மாதிரி நல்லா இருக்கும் படம். ப்ரோ நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. நான் எப்பவுமே பார்ப்பேன் ரஜினி சார் படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்த்துறது. அதுவும் இந்த காம்போ இருக்கு விஷ்ணு விஷால் விக்ராந்த் எனக்கு பிடிக்கும். அது இந்த மூவில 2 பேர் நல்லா வந்திருக்காங்க. அது விக்ராந்தும் ரஜினி அவங்க சன் மாதிரி இருக்காரு. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா சஸ்பென்ஸோட நல்லா ரஜினி சார் பொண்ணு சொல்லவே இல்லை ப்ரோ. இதுவே நல்லா தான் இருந்தது. இது நல்லா இருக்கும் இன்னும் வண்டபார் ஃபிலிம்ஸ். ஆமா ஒரு அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன்ல வந்து நடந்து வருவாரு ஃப்ரேம்ல. அந்த ஃப்ரேம்ல வந்து 3 ஆங்கிள் எடுத்திருப்பாங்க போல. இப்படி ஒரு லுக், இந்த சைட்ல ஒரு லுக் வரும், ஃப்ரண்ட்ல ஒரு லுக் வரும். அதெல்லாம் பார்த்தாலே பொண்ணு அப்பாவை எப்படி ஒரு சிலையை எப்படி செதுக்குவாங்களோ பார்த்து அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவை செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த லுக்கு, அந்த வந்து நிக்கிற இடம், அந்த இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல இதுவா இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் பார்த்துருவோம் ப்ரோ. ரஜினி படம் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துறது தான் நம்மளோட இதுதான். எப்பவுமே பாஷா படத்துல இருந்தே சரி அந்த நடந்து வர வாக்கிங்ல அந்த ஒரு பிஜிஎம் இதுலயும் அந்த பிஜிஎம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஃபுல்லா தியேட்டர்ல போய் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்தா தான் நல்லா இருக்கும்.